going to see standard 6th social science geography unit 1 the universe and solar system book back question and answer. A. Fill in the blanks. The universe was formed after dash explosion. Universe அப்படின்னா யூனிவர்ஸ் வந்து உருவாக காரணமாக இருந்த அந்த எக்ஸ்ப்ளோஷன் எது? பிக் பேங். Dash is the unit used to measure the distance between two celestial bodies. Two celestial bodies in between அந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுற யூனிட் எது? லைட் இயர். Dash is the center of the solar system. Solar systemத்தோட சென்டர் வந்து எது? Sun. The word planet means dash. Planet அப்படிங்கிற அந்த வேர்டுக்கு மீனிங் என்ன? wanderer, சுற்றி வருபவர். Dash planet has many natural satellites. எந்த பிளானட் வந்து நிறைய சேட்டிலைட்ஸ் வந்து வச்சிருக்கு? ஜூபிட்டர். India's first ever mission to the moon is dash. அதாவது மூணுக்கு அனுப்பப்பட்ட இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மிஷன் வந்து என்னது? சந்திராயன் 1. Earth is inclined by dash degrees. 23 into 1/2 degrees. The equator faces the sun directly on dash and dash. சன்னை ஈக்குவேட்டர் ஃபேஸ் பண்ணுற டைரக்டாக ஃபேஸ் பண்ணுற அந்த டே எப்போ? 21st March and 23rd September. At the time of perihelion, the earth is dash to the sun closest. The line which divides day and night on the earth's surface is dash. அதாவது earth surfaceல டேவும் நைட்டையும் டிவைட் பண்ணுற அந்த லைன் வந்து என்னது? டெர்மினேட்டர் லைன். Next B. Choose the best answer. The movement of the earth on its axis is called dash. Rotation. The traffic of Capricorn faces the sun directly on dash. December 22. அதாவது சூரிய கதிர்கள் வந்து செங்குத்தாக கேப்ரிகன் மேலே பட்டுச்சு அப்படி எப்போ படும்? December 22. The galaxy in which our solar system is found is dash. Milky Way. The only celestial body where moon has successfully landed. Moon. Which of the following planets can float on water? Saturn. Circle the odd one out. அதாவது ஒரு 5 வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க, இல்லை 4 வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. கொடுத்ததில் வந்து இப்போது ஒரு 5 வேர்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 4 வேர்டு வந்து மீனிங் ஒரே மாதிரியாக இருக்கும். அந்த 1 வேர்டு வந்து மீனிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எந்த வேர்டோ அந்த வேர்டை மட்டும் நம்ம சர்க்கிள் பண்ணணும். வீனஸ், ஜூபிட்டர், நெப்டியூன், சாட்டர்ன். வீனஸ் ஏன் அப்படின்னா வீனஸ் வந்து இன்னர் பிளானட்டு, ஜூபிட்டர், நெப்டியூன் அண்ட் சாட்டர்ன் வந்து அவுட்டர் பிளானட்டு. ஸோ இன்னர் பிளானட்டான வீனஸை வந்து சர்க்கிள் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து சிரியஸ், ஆண்ட்ரோமெடா, மில்கி வே, மெகலனிக் கிளவுட்ஸ். அதாவது இதில் வந்து சிரியஸ் வந்து ஆட் ஒன். ஏன் அப்படின்னா சிரியஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டாரு, ஆண்ட்ரோமெடா, மில்கி வே, மெகலனிக் கிளவுட்ஸ் வந்து ஒரு கேலக்ஸி. நெக்ஸ்ட்டு தேர்டு ப்ளூட்டோ, ஏரிஸ், செரஸ், ஐயோ. இதில் வந்து ஐயோ அப்படிங்கிறது ஆட் ஒன். ஏன் அப்படின்னா ப்ளூட்டோ, ஏரிஸ், செரஸ் இது மூணுமே வந்து 2 பிளானட்ஸ். ஐயோ அப்படிங்கிறது ஜூபிட்டரோட சேட்டிலைட். நெக்ஸ்ட் காமெட், ஆஸ்ட்ராய்ட்ஸ், மீடியோரைட்ஸ் 2 பிளானட்ஸ். இதில் வந்து 2 பிளானட்ஸ் வந்து ஆட் ஒன். அடுத்தது ரோவர், ஆர்பிட்டர், ஏரோப்ளான், ஸ்பேஸ் ஷட்டில். இதில் வந்து ஏரோப்ளான் அப்படிங்கிறது ஆட் ஒன். நெக்ஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங். ஹாட்டஸ்ட் பிளானட் வீனஸ், ரிங்க்டு பிளானட் சாட்டர்ன், ரெட் பிளானட் மார்ஸ், சமர்சால்ட்டிங் பிளானட் யுரேனஸ், coldest planet Neptune. Next E.
Consider the following statement. Venus rotates from east to west. அதாவது வீனஸ் வந்து from eastலேருந்து west வந்து rotate ஆகுமா? The traffic of Cancer faces the sun on June 21. June 21 அப்போ சூரிய கதிர்கள் வந்து கேன்சர் மேலே செங்குத்தாக படுதான். Mars has rings around it. மாஸை சுற்றி rings வந்து இருக்கான். இதில் choose the correct answer using the codes given below. அந்த 1, 2, 3 கொடுத்துருக்காங்களா, அந்த 3யும் வந்து நம்ம படித்து பார்த்துட்டு எது வந்து ஆன்சர் கரெக்டு அப்படிங்கிறத கீழே ABCD கொடுத்துருப்பாங்க, அது கரெக்ட் பண்ணணும். இப்போது ஃபஸ்ட்டு பாருங்கள், வீனஸ் வந்து ஃப்ரம் ஈஸ்ட் டு வெஸ்ட்டாக தான் ரொட்டேட் ஆகும். அப்படின்னா 1 கரெக்டு. 2 வந்து சூரிய கதிர்கள் வந்து கேன்சர் மேலே செங்குத்தாக June 21 அப்போ படும். அப்படின்னா அதுவும் கரெக்டு. மாஸ் ஹேஸ் ரிங்ஸ் அரவுண்ட் இட். மாஸை சுற்றி ரிங் இருக்கா? இல்லை. அப்படின்னா ஆன்சர் வந்து A 1 and 2. நெக்ஸ்ட்டு, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். Statement 1, Earth is called a watery planet. Statement 2, rotation of the Earth causes seasons. Which of the statement is or true? அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஸ்டேட்மெண்ட்டு ஏர்த்தை வந்து என்னன்னு சொல்லுவோமா? வாட்ரி பிளானட்டுன்னு சொல்லுவோமா? கரெக்ட். அது ரொட்டேஷன்னால் சீசன்ஸ் வந்து வருமா? இல்லை. என்ன வரும்? ரொட்டேஷனால் டே அண்ட் நைட்டு தான் வரும். ரெவல்யூஷனால் தான் சீசன்ஸ் வரும். அப்படின்னா ஃபர்ஸ்ட் இஸ் ட்ரூ, செகண்ட் இஸ் ராங். நெக்ஸ்ட் எஃப், நேம் த ஃபாலோயிங். கிளஸ்டர் ஆஃப் ஸ்டார்ஸ், கேலக்ஸி. அதாவது குரூப் ஆஃப் ஸ்டார்ஸை வந்து கேலக்ஸின்னு சொல்லுவோம். த நியரஸ்ட் கேலக்ஸி டு த சோலார் சிஸ்டம் என்னது? சோலார் சிஸ்டம். அதாவது சோலார் சிஸ்டத்துக்கு பக்கத்தில் இருக்கிற கேலக்ஸி வந்து என்னன்னு சொல்லுவோம்? ஆண்ட்ரோமெடா. பிரைட்டஸ்ட் பிளானட் எதுன்னு சொல்லுவோம்? வீனஸ். த லிவிங் ஸ்பியர் வந்து பயோஸ்பியர். த இயர் விச் ஹாஸ் 366 டேஸ் வந்து என்னன்னு சொல்லுவோம்? லீஃப் இயர். ஜி, ஆன்சர் இன் பிரீஃப். Question 1, name the inner planets. Answer, the inner planets are Mercury, Venus, Earth and Mars. அடுத்தது question 2, Pluto is no longer a planet. Reason out. அதாவது Pluto வந்து ஒரு பிளானட்டாக வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறது இல்லை. ஏன்? அதனோட ரீசன் என்ன? ஆன்சர், unlike planets, Pluto share its orbit with other planets. Question 3, what is perihelion? Answer, perihelion is the Earth's closest position to the Sun. Question 4, how many times in a year would you find the sun overhead if you lived on 20° north latitude? அதாவது ஒருத்தர் வந்து 20° நார்த் லேட்டிடியூடில் நிற்கிறாங்க அப்படின்னா 1 இயருக்கு சன்னு வந்து அவரோட தலைக்கு மேலே எத்தனை வாட்டி படும்? 2 times. Question 5, which celestial body shares its orbit with others? Give an example. எந்த celestial body அதனோட ஆர்பிட்டை மற்றதோட ஷேர் பண்ணிக்கும், மற்ற பிளானட்ஸோட ஷேர் பண்ணிக்கும்? Give an example. Answer, the two planets share their orbits with others. The 5 two planets of the solar system are Pluto, Ceres, Eris, Makemake and Haumea. Next, H, give reasons. Question why. Why is Uranus called the somersaulting planet? Answer, the axis of Uranus is tilted so much that it appears to orbit the sun on its sides like a rolling ball. So Uranus called the somersaulting planet. Question 2, the surface of the moon has many craters. Answer, the craters are formed due to the meteorites which fall on the moon's surface. Question 3,
The velocity of Earth's rotation is 0 at poles. Answer. The Earth is a sphere. The velocity of Earth's rotation varies from 1670 km per hour at equator and to 845 km per hour at 60 degree north and south and 0 at the poles. I answer in detail. Question 1. Distinguish between inner and outer planets. Answer. Inner planets, outer planets. The 4 planets nearer to the sun are called inner planets. The last 4 planets are called outer planets. There are Mercury, Venus, Earth and Mars. There are Jupiter, Saturn, Uranus and Neptune. There are also called terrestrial planets. There are also called Jovian planets. There are comparatively smaller in size. There are comparatively bigger in size. The surface of the planets has mountains, volcanoes and craters. These planets have gases and so they are called gaseous giants. Question 2. What are the effects of rotation and revolution? Answer. Rotation. The rotation of the earth causes day and night. As the earth is spherical in shape, only one half of it is illuminated by the sun at a time. The other half remains dark. The illuminated portion of the earth experiences day and the other part of the earth experiences night. Revolution. The movement of the earth around the sun is called revolution. The revolution of the earth causes seasons. The revolution of the earth gives the impression that the sun is moving north and south of the equator. The equator faces the sun directly on March 21 and September 23. During these 2 days, the day and night are equal throughout the earth. These 2 days are called equinoxes. On June 21, the Tropic of Cancer faces the sun. This is known as summer solstice. Summer solstice. It is the longest day in the northern hemisphere and longest night in the southern hemisphere. Question 3. Explain the characteristics of various spheres of the earth. Answer. Earth is the most suitable planet to support life. It has 3 major components that we call as the realm of the earth: lithosphere, hydrosphere and atmosphere. Lithosphere. The word lithosphere is derived from the Greek word lithos, which means rocky. The lithosphere is the land on which we live. Hydrosphere. The word hydro means water in Greek. The hydrosphere consists of water bodies such as oceans, seas, rivers, lakes, ice caps and mountains and water vapor in the atmosphere. Atmosphere. The word atmo means air in Greek. Atmosphere is the envelope of air that surrounds the earth. Different types of gases make up the atmosphere. The major gases are nitrogen and oxygen. Biosphere. The narrow belt of interaction among the lithosphere, the hydrosphere and the atmosphere, where life exists, is known as biosphere. Bio means the life in Greek. It consists of distinct zones. Picture study. Study the picture and answer the given questions. First question A. Which is the closest planet to the sun? என்னது? அதாவது சன்னுக்கு பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் இருக்கிற பிளானட் வந்து என்னது? மெர்க்குரி. Which is the largest planet?
எது வந்து இருக்கிற 8 பிளானட்ஸில் எது ரொம்ப பெரிய பிளானட்? ஜூபிட்டர். விச் இஸ் த ஃபார்தஸ்ட் பிளானட் ஃப்ரம் த சன்? சன்னுக்கிட்ட இருந்து ரொம்ப தூரமாக இருக்கிற பிளானட் வந்து எது? நெப்டியூன். விச் இஸ் த செகண்ட் ஸ்மாலஸ்ட் பிளானட்? அதாவது பிளானட்லேயே வந்து செகண்டாக ஸ்மாலஸ்ட் பிளானட் வந்து எது? மாஸ். ஃபஸ்ட்டு நெப்டியூன், யுரேனஸ், சாட்டன், ஜூபிட்டர், மாஸ், எர்த், வீனஸ், மெர்க்குரி இது. நெக்ஸ்ட்டு லுக் அட் த பிக்சர் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் கிவன் பிலோ. ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை த பிளானட் டேஷ். இந்த பிளானட் க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ இது என்ன பிளானட்? யுரேனஸ். வாட் இஸ் த கலர் ஆஃப் த பிளானட்? என்ன இந்த பிளானட்டோட கலர் வந்து என்னது? க்ரீன். why it is of this color? ஏன் வந்து இந்த கலரில் இது தெரியுது? due to the presence of methane. ஸோ அதனால் இது வந்து மீத்தேன் இதில் இருக்கிறனால இதனோட கலர் வந்து க்ரீனாக தெரியுது. Thank you for watching.